குறிப்பா அந்த பாளையப்பட்டு கொரில்லா முறைன்ற அந்த அரசியல் அந்த போர் யுக்தி தமிழர்களோட காலங்காலமா எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இவனோட ஜெனட்டிக்கலாவே இருக்கிறது. இவன் எங்க போனாலும் ஜெயிச்சதுக்கான அடிப்படையே அதுதான். அப்ப விஜயநகர அரசு மதுரையை பிடிச்சிட்டான். மதுரையை பிடிச்சதுக்கு அப்புறம் 1300 மதுரையை பிடிச்சிடறான். ஆனா 1600 வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால பிடிக்கவே முடியல. 1600க்கு அப்புறம் அவங்க பாளையப்பட்டு முறைன்னு தமிழ்நாட்டை செதறடி பிரிக்கிறான். இந்த இவர்கள் திருப்பி திருப்பி ஒரு இடத்த விஜயநகர அரசு படைப்பை கைப்பற்றுனா, உதாரணமா மதுரையை பிடிச்சிட்டு அவன் மதுரையில இருந்து அங்க ஆண்டுகிட்டு இருக்கிறதுக்கு இவங்க ராஜபாளையத்துல இருந்து வந்து அடிக்கிறது. அதாவது தென்காசி பாண்டியர்கள் அந்த பகுதியில இருந்து வந்து அடிக்கிறது. உடனே தென்காசி பாண்டியர்கள் படை ஒடுக்கு தோக்கடிக்கிறதுக்கு அங்க படையை அனுப்புனா உடனே இவங்க இங்க ராமநாதபுரத்தில் அடிக்கிறது. இப்படியான ஒரு யுத்தம் 1600 வரைக்கும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப இவர்கள் என்ன பண்றானா, அந்த செட்டப்பை உடைக்கிறதுக்காக இவனுங்க வந்து அந்த ஊர் குடும்ப முறைன்னு வாங்க. அது ஊர் குடும்ப முறைன்றது தான் நம்மளோட. அது ஊர் குடும்ப முறைன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட நிர்வாக ஒரு அரசியல் கட்டமைப்பு. அது ஒரு ஒரு ஃபியூடல் சிஸ்டம் மாதிரி. அது அந்த ஊர் குடும்ப முறையை உடைச்சிட்டு பாளையப்பட்டு முறைன்னு ஒன்று கொண்டு வரான். பாளையப்பட்டு முறைன்னு கொண்டு வந்து அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்களுக்குள்ள இருந்த அந்த இனக்குழு இல்ல இன்னைக்கு ஜாதியன்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை உடைச்சிட்டு ஒரு சில பேரை இவர்களுக்குள்ளேயே முரணாக்கி அந்த பாளையப்பட்டு முறையில அவர்களோட இணைச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதிய இல்ல அந்த செட்டப் அந்த பாளையப்பட்டு முறை செட்டப்ப சின்ன சதவீத கூட இல்லாம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். யாரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? மெயின்டைன் பண்ற ஃபுல்லா திராவிட இயக்கத்துக்காரனா இருக்கா. அப்ப இவங்களா யாரானா இவங்க தெலுங்கரா இருக்கா. அப்ப இவங்களா யாரா இந்த தெலுங்கர்களா பார்த்தா விஜயநகர அரசு வழி வந்தவர்களா.